ஹாய், இன்னைக்கு நாக்குக்கு சுள்ளுன்னு சுவையை தரக்கூடிய மிளகாய் பிரட்டல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் மிளகாய் 15, கருவேப்பிலை கொஞ்சம், 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, தேவையான அளவு உப்பு, பெரிய நெல்லிக்காய் அளவு புளி, 2 ஸ்பூன் எண்ணெய். மிளகாய் பிரட்டல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகாய், உப்பு, புளி எல்லாம் தண்ணி சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சவுடனே கடுகை போட்டு பொரிய விடுங்க. உளுந்தையும் சேர்த்து நல்லா சவக்க விட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு உளுந்து செவந்தோடனே கருவேப்பிலையும் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினா போதும். இது கூட நம்ம அரைச்ச உப்பு, மிளகாய், புளி விழுதை சேர்த்துக்கோங்க. இதுக்கு நிறைய தண்ணி சேர்க்க வேணாம், கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்திங்கன்னா போதும். இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் மிதக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை சிம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. மிளகாயோட பச்சை வாசனை போய் எண்ணெய் மிதக்கிற அளவு வதக்கிக்கோங்க. இது வதங்கிறதுக்கு 10 நிமிஷம் போல் ஆகும். இப்போ மிளகாய் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோடையும் இட்லி, தோசை எல்லாத்தோடையும் சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும்.